ப்ரெட் மட்டும் இருந்தால் போதுங்க, இது போல் சூப்பரான பப்ஸ் நம்ம வீட்லேயே செய்யலாங்க. இது எவ்வளோ ஈஸிங்கிறத இன்றைக்கி தாங்க நானுமே ட்ரை பண்ணி பார்த்தேன். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இது போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீடியோ சேவ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க என் வீடியோ ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இட்லி பானையில் வந்து ப்ரெட்டு துண்டை வந்து கார்னரில் 4 பக்கமும் கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் வந்து நம்ம ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆனியன் வந்து ஒரு 3 ஆனியன் வந்து இது போல் நீட்டமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் ஆட் பண்ணி அதுக்கு ஓரளவுக்கு கண்ணாடி பதமாக நல்லா வெந்து வரட்டும். வர்றப்பவே மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கறி மசாலா, சிக்கன் மசாலா, அதுக்கப்புறம் உப்பு இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. நல்லா இது வணங்கி வரட்டும். வந்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் இது ரெஸ்ட்டில் விட்டுருங்க, ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து இட்லி பானையில் வந்து ஆல்ரெடி ப்ரெட் துண்டெல்லாம் வச்சு நம்ம 5 நிமிஷம் ஸ்டீம் பண்ணியிருந்தோம் இல்லையா, நம்ம அதை எடுத்துகிட்டு சப்பாத்தி திரட்டுற மாதிரி இது போல் திரட்டிக்கிட்டு ஒன்று மேலே ஒன்று நம்ம வந்து ஒரு ப்ரெட்டுக்கு மட்டும் கீழே இது போல் தண்ணி தடவி நம்ம இன்னொரு ப்ரெட் துண்டை எடுத்து இது போல் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் வந்து வணக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை நாம் கொஞ்சமாக இதில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அந்த வெங்காயம் வணக்கினதை கொஞ்சமாக இதில் எடுத்து வச்சுட்டு முட்டை வந்து அரை முட்டையை வந்து இதில் மேலே வச்சுட்டு நம்ம ரோல் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் அப்ளை பண்ணி நம்ம இது போல் ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா ஒட்டிக்கும். ஸோ இது போல் லைட்டாக எல்லா கார்னர்லேயும் நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஸோ இது நல்லா செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஆயில் தடவி எத்தனை வேணுமோ நம்ம அத்தனை இது போல் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது போல் நம்ம மேலே தடவி விட்டுட்டு இதை வந்து நான் வந்து ஓடிஜியில் நான் வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் டோஸ்டரில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் தாங்க வச்சுருந்தேன். ஸோ சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ அது போல் ஓவன் இல்லாதவங்க ஆயிலில் கூட நீங்கள் பொரித்து எடுத்துக்கலாம். கம்மியான ஆயில் ஊற்றி இது 2 பக்கம் திருப்பி போட்டிங்கனாவே சூப்பராக வெந்து வந்துடும். ஸோ இது போல் நானும் ஓடிஜியில் வச்சு நான் எடுத்து வச்சுட்டேங்க. ஸோ பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. கடையில் என்ன தான் நம்ம காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டாலும் வீட்டில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறது இதே போல் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கறது ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் இது போல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் இது போல் ரெசிபீஸ் நிறையா பார்க்க என் பேஜை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.